Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. சமீப காலமாவே இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், புற்றுநோய், நீரிழிவு நோய் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இதுக்கெல்லாம் மருந்து நம்ம சமையல் அறையிலேயே இருக்கு அப்படிங்கிறத பெரும்பாலான சமயங்களில் மறந்துடுறோம். வந்ததுக்கப்புறம் அதை சரி பண்ணுறது அப்படிங்கிறது கடினமான வேலை. ஆனால் வர்றதுக்கு முன்னாடியே தடுக்கிறது ரொம்ப ஈஸி. நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையல் பொருட்கள் இந்த நோய்களெல்லாம் அண்ட விடாமல் நம்மளை பாதுகாக்கும். அது என்னென்ன விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். இந்தியாவில் கிட்டத்தட்ட 14-15 லட்சம் பேர் புற்றுநோயோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தரவுகள் சொல்லுது. 2022 14,60,000 இருந்த எண்ணிக்கை 2025 15,70,000 அதிகரிச்சிருக்கு. ஆண்கள் பொதுவாக நுரையீரல் புற்றுநோய், வாய் புற்றுநோய், அப்புறம் வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்களால் பாதிக்கப்படுறாங்க. அதே சமயம் பெண்கள் மார்பக புற்றுநோய், கருப்பை புற்றுநோயால் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது இந்தியாவில் அதிக இறப்புகளுக்கான காரணிகளில் ஒன்றா இதய நோய் மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டில் ஏற்படக்கூடிய இறப்புகளில் 25% மேலே காரணம் இதயம் மற்றும் இரத்த நாளம் சம்பந்தப்பட்ட நோய்கள்னு தரவுகள் சொல்லுது. 1990களில் இருந்த எண்ணிக்கையை விட 2016 இதயம் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களோட எண்ணிக்கை 2 மடங்காகிடுச்சு. இந்தியாவில் 11% இளைஞர்கள் இதயம் மற்றும் இரத்த நாளம் சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் தான் பாதிப்பு அதிகமாக இருக்கு. உலக அளவில் இதயம் தொடர்பான பிரச்சனைகளால் ஒரு ஆண்டுக்கு 1,80,00,000 பேர் இறக்கிறதாவும் அதில் 5ல் ஒருத்தர் இந்தியர்னும் அதிர்ச்சிகர தகவல் கிடைச்சிருக்கு. ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், 2020க்கு அப்புறம்தான் 40 வயதுக்கு கீழே இருக்கவங்களுக்கு இதய நோய் பாதிப்பு அதிகரிச்சிருக்கு. ரொம்ப அபாயகரமான செய்தி. இதய செயல் இழப்பை தடுக்கிறதுக்கான மருந்துகள் விற்பனை கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 83% அதிகரிச்சிருக்கு. அடுத்தது நீரிழிவு நோய். எங்கே பார்த்தாலும் டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், ரொம்பவே பயமாக இருக்குது. நீரிழிவு நோய்க்கும் இதய நோய்க்கும் ஆழமான தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்தியாவில் டைப் 2 டயாபெட்டிஸ் வேகமாக அதிகரிச்சுட்டு வர்றதா சொல்லப்படுது. அதுலேயும் குழந்தைகளுக்கு இந்த டைப் 2 டயாபெட்டிஸ் கடந்த 10 ஆண்டுகளில் ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மோட வாழ்க்கை முறைதான்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் மாற்றிக்கிறதுல சோம்பேறித்தனம். இயற்கையான உணவு முறை கிடையாது, உடல் உழைப்பு கிடையாது, உருப்படியான தூக்கம் கிடையாது. நோய் வந்ததுக்கப்புறம் மருத்துவத்துக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கிறதுக்கு அன்றாட சமையலில் கவனம் செலுத்தினாலே இந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம். குடுகுடுன்னு இப்போ கிச்சனுக்கு ஓடி அடுத்து நான் சொல்ல போகிற உணவுப் பொருட்கள்லாம் வீட்டில் இருக்கான்னு பார்த்துக்கங்க. பல காலமாக பாரம்பரிய மருத்துவத்தில் இந்த பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுட்டு தான் இருக்குது. மாடர்ன் சயின்ஸும் இதோட பவரை இப்போ உறுதிப்படுத்தியிருக்கு. முதல்ல கருமிளகு. அதோட காரத்தன்மைக்கு காரணம் கருமிளகுல இருக்கக்கூடிய பைப்பரின் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் புற்றுநோய்க்கு எதிரான பண்புகள் இருக்கு. இது அபாப்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தூண்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. அபாப்டோசிஸ் அப்படின்னா என்ன? பழையன கழிதல், அதாவது உடம்புல இருக்கக்கூடிய பழைய செல்களை தானாகவே அழிக்கிற செயல்முறை. இது மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, சேதமான செல்கள்லாம் ரொம்ப வேகமாக வளரும், லைக் கேன்சர் மாதிரி. மார்பக புற்றுநோய், புரோஸ்டேட் புற்றுநோய், நுரையீரல் புற்றுநோய், கருப்பை வாய் புற்றுநோயோட அபாயத்தை குறைக்குதுன்னு கூட சொல்லப்படுது. அடுத்து ஏலக்காய். இந்தியா மற்றும் கிழக்கு உணவுகளில் அதிகம் ஏலக்காயை பயன்படுத்துவோம். இது இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். மெட்டபாலிக் சிண்ட்ரம், ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்களுக்கு இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. அடுத்து மஞ்சள், தி கோல்டன் ஹீலர் அப்படின்னே சொல்லலாம். இந்த மஞ்சளுக்கு மஞ்சள் நிறம் எப்படி வந்துச்சுன்னா கர்குமின் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்ல இருந்து. உடல்ல ஏற்படக்கூடிய அலர்ஜியை எதிர்த்து இது சண்டை போடும். கீழ்வாதம், டைப் 2 டயாபெட்டிஸ், அப்புறம் பிற அலர்ஜி நோய்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்கும். ஆனால் இந்த கர்குமினை நம்ம உடம்பு அவ்வளோ ஈஸியாக அப்சர்வ் பண்ணாது. ஸோ மஞ்சளையும் கருமிளகையும் சேர்த்து பயன்படுத்தினா அந்த கர்குமினை உடம்பு இன்னும் பெட்டராக அப்சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க.
அடுத்து லவங்கப்பட்டை. இது அதோட இனிப்பு தன்மையால நம்ம உணவுல சேர்க்க வேண்டிய சர்க்கரை அளவை குறைக்க உதவும். இது டைப் 2 டயாபெட்டிஸ் நோயாளிகளுக்கு ரொம்பவே உதவும். எப்படின்னா ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவை குறைச்சு நல்ல ரத்த ஓட்டத்துக்கு உதவும். அப்புறம் கிராம்பு. இதுல யூஜனல் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. உடல் செல்கள்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சு இன்ஃப்ளமேஷனை எதிர்த்து போராடுது. கேன்சர் ரிஸ்கை குறைக்குது. இதய நோய் அபாயத்தையும் குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது கொத்தமல்லி விதை. சில ஆய்வுகள் இந்த கொத்தமல்லி விதைகள் இன்சுலின் சுரப்பை தூண்டி இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது கொத்தமல்லி விதை. இதுல லினாலூல், ஜெரனில் அசிட்டேட் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு. இது பிரெயின் ஃபங்க்ஷனை பாதுகாக்க உதவுது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் அல்சீமர் போன்ற நினைவிழப்பு தொடர்பான அபாயங்களையும் குறைக்குதுன்னு சொல்றாங்க. அப்புறம் பூண்டு. இதுல அந்த கந்தகத்தன்மை தான் முக்கியம். உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. சில ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம லோடோஸ் மருந்துகள் எடுத்துக்கிறோம்ல, அதுக்கு இணையான பவர் இந்த பூண்டுல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துது. இதுல ஆலில் சல்ஃபைன்னு ஒன்று இருக்கு. இது புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுது. தினமும் பூண்டு சாப்பிட்டுட்டு வந்தா பல வகையான புற்றுநோய்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு ஆய்வுகள்ல சொல்லியிருக்காங்க. அடுத்து இஞ்சி. இன்சுலின் உற்பத்தியை தூண்டுறதால நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் கருதுறாங்க. ஒரு நாளைக்கு 4 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு அறிவுறுத்தல் இருக்கு. இது கொமட்டலை குறைக்க உதவும். கர்ப்ப காலத்தில், அப்புறம் ட்ராவல் டைமில் மோஷன் சிக்னஸ் வரும்ல, அதை குறைக்க ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இயற்கையான வலி நிவாரணியாகவும் இஞ்சி பயன்படுது. ஒரு தலைவலி வர்றவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ கொடுமையானதுன்னு. அந்த மைக்ரைன், மாதவிடாய் வலி, கீழ்வாதத்தில் வரக்கூடிய மூட்டு வலிக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அப்புறம் மிளகாய்த்தூள். அதாவது வெறும் சிவப்பு மிளகாயை மட்டும் அரைச்சி கிடைக்கக்கூடிய சுத்தமான மிளகாய்த்தூள். இது வீக்கம், உடல் வலியை குறைக்க உதவும். மூளைக்கு வலிங்கிற உணர்வை கடத்தக்கூடிய அந்த பெயின் சிக்னல்ஸை பிளாக் பண்ணும். இதுல ஆன்டி கேன்சர் எஃபெக்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. பிளட் சுகர் கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணவும் உதவுது. அடுத்து ரோஸ்மெரி. இது புதினா குடும்பத்தை சேர்ந்தது. இப்போ இதுதான் ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்கள் எண்ணெயில் ரோஸ்மெரி இருக்கா அப்படின்னு பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது. தலைமுடி வளர்ச்சிக்கு நல்லதுன்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த ரோஸ்மெரி சோர்வை நீக்கும் ஒரு நல்ல பொருளாக பார்க்கப்படுது. 2020 நடத்தப்பட்ட ஆய்வில் இந்த ரோஸ்மெரி கேன்சரை தடுக்கவும் அது வராமல் பாதுகாக்கவும் உதவுறதா சொல்லப்படுது. இப்படி இயற்கையா கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே நல்லதுதான். ஆனா அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்கு. அதனால தான் உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருந்து அப்படிங்கிறதுக்காக நம்ம பாட்டுக்கு அதை சகட்டு மேனிக்கு எடுத்துக்க கூடாது. அன்றாட உணவுகள்ல இதெல்லாம் இடம்பெறுற மாதிரி பார்த்துக்கிட்டா மருந்துக்குன்னு நம்ம தனியா செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company.